इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् आचार्येभ्यो लब्ध सुसूक्ष्माच्युततत्त्वाः वैराग्येन अभ्यासबलश्चैव दृढिम्ना भक्त्यैकाग्रध्यानपरायं विदुरीशं तं संसारध्वान्तविनाशं हरिमीडे. ஹரிஸ்துதி ஹரிமீடே ஸ்தோத்திரம். அதுல 5வது ஸ்லோகம். பகவான் பரமாத்மாவனுடைய உருவம் வேதங்கள்ல 2 விதமா சொல்லியிருக்க. நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு உருவம், நாம் புலன்களால அறிய தகுந்ததான ஒரு உருவம். அதுல நிர்குணமான பிரம்மம், உருவங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால் அதை அறிவதனால் மனிதனுக்கு முக்தி கிடைக்கிறதுன்னு உபனிஷத் சித்தாந்தம். ஞாத்வா தேவம் உச்சதே சர்வ பாஷை. அப்படி அந்த ஸ்வரூபம் நமக்குள்ள தோணக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். ஆனா அந்த ஸ்வரூபத்தை அறிவது கஷ்டம். முதலையே புலனாகாதுன்னு சொல்லிட்டோன்னு, நமக்கு அறிவெல்லாம் 5 புலன்கள்னால வருகிறது. புலன்களுக்கு அப்பாற்பட்டதான பரமனின் ஸ்வரூபத்தை எப்படி அறிவது? அதை அறிவதற்கு வழிகள் என்ன? சகுணஸ்வரூபமும் வைகுண்ட மூர்த்திய நாம் பார்க்கிறோமா? பார்க்க முடியாது. போட்டோல பார்க்கிறேன், அவ்வளவுதான். நேரா பார்க்க முடியல. நேரா பார்க்க முடியாதான அந்த ஸ்வரூபத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அதை அறிந்து கொள்வதற்காக சாஸ்திரங்கள் பிரவர்த்திச்சு. அந்த சாஸ்திரங்கள் குருமுகமாக நாம் அறியணும். குருமுகமாக அறியணும்னு குரு பார்த்திருக்காரோ? குரு பார்த்திருக்கார். எப்படி? அவரும் புலனால பார்க்கல. ஆனா எப்படி பார்த்திருக்கார்? அவர் ஆச்சாரியர் சொன்னதான வார்த்தையினால மனன நிதித்தியாசனங்கள் செய்து இதயத்துல தானா விளங்குற ஸ்வரூபத்தை பார்த்திருக்கார். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை நாம் அறியணும். நேரம் என்னதுன்னு பார்க்க முடியாது. ஆனா அதை இதயத்துல நாம் அனுபவிக்கலாம். அனுபவித்த ஸ்வரூபத்தை எடுத்து கூறலாம். பயம்னு என்னது? கண்ணால் பார்த்திருக்கீங்களா? காதால கேட்டிருக்கீங்களா? தெரியாது. ஆனா பயம்னு என்னது அப்படின்னு யாராவது கேட்டா சொல்றா இல்லையா? இவைகள்லாம் எப்படி சொல்றேன்? அனுபவிச்சிருக்க. பயத்தை அனுபவிச்சிருக்க. அதே போல அனுபவம் வந்தவா எடுத்து சொல்லலாம். அந்த அனுபவம் உள்ள பெரியவர்கள் நமக்கு சொல்லலாம். சொன்னதை நாம் கேட்டு புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஆச்சாரியேப்யோ லப்த சுசூக்ஷ்மாச்சுத தத்வாஹா. இந்த தத்துவங்கள்லாம் ஆச்சாரிய முகமாக அறிய வேண்டியதான். நேரா புஸ்தகத்தை படித்தாலோ அல்லது நாம் கண்ணால பார்க்கணும் என்று நினைத்தாலோ அது கிடைக்காது. ஆச்சாரியேப்யா லப்த சுசூக்ஷ்மாச்சுத தத்வாஹா. இது என்ன ஆச்சாரியேப்யான்னு பகுவச்சனம் போடுற? ஆச்சாரியாச்சு போட்டா போடுமா? பகுவச்சனம் பெரியவாருக்கு சொல்லும் பொழுது அவர்கள் அப்படிங்கிறது. அவர்கள்னா 10 பேர் இல்ல, ஒருத்தர் தான். ஏன் சொல்றது? பெரியவாளுக்கு ரெஸ்பெக்டுக்காக, கௌரவத்துக்காக பெரியார் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? அது மாதிரி ஆச்சாரியேப்யோ லப்த சுசூக்ஷ்மாச்சுத தத்வாஹா. அந்த தத்துவங்கள் ரொம்ப சூக்ஷ்மமானவை. சாதாரணமாக ஸ்தூலமாக நம்ம பார்க்கக்கூடியதான பொருள் மாதிரி இல்ல. சுசூக்ஷ்மாச்சுத தத்வாஹா. இந்த தத்துவம் ஒரு தடவை நீங்க கேட்டலையானால், மனதுல படுமையானால், பிறகு அது மனசை விட்டு போகாதுன்னு. எத்தனையோ விஷயங்கள் நாம் கேட்டிருப்போம் சின்ன வயசுல, அவைகள்லாம் போயிடுது. எல்கேஜில கத்துன்ற ரைம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூல் டீச்சர் அந்த ஒழிய ஞாபகம் இல்லையே? எத்தனையோ கத்துட்டு இருக்கோம். அந்த பாடங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவளோட யாரோட படிச்சோம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எல்லாம் மறந்து போயிடுது.
இந்த மனசு சொல்றது இவைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இவைகள்லாம் மறக்கணும். அது அறியிற காலத்திலே எல்லாம் மறந்தாலும் பரவாயில்லைன்னு மறந்துடுது. அப்ப இந்த தத்துவம் எப்படின்னா, வேதாந்தம் எப்படின்னா, ஒன்ஸ் உங்க மனசுல வந்து பதிஞ்சதுன்னா மறுபடியும் அது போகாது. அது ரொம்ப சூக்ஷ்மமானது. பதியறது கஷ்டம், ஆனா பதிஞ்ச பிறகு அது மனசை விட்டு போகாது. எல்லாம் சூக்ஷ்ம அச்சுத தத்வா. அவர் யாரு? அச்சுதர். நச்சாவயதி ஸ்வாஸ்ரிதான். தன்னை அண்டினவர்களை நழுவ விட மாட்டார். அதனால்தான் அவருக்கு அச்சுதன்னு பேர். அவரும் நழுவறதில்லை, உங்களையும் நழுவ விடுறதில்லை. அதனால்தான் ஆச்சமனம் பண்றோம். முதல்ல அச்சுதா நமஹா. ஏ சுவாமி அந்த பேர் சொல்ற, ஹரே நமஹ சொல்லப்படாதா? ஹரே நமஹ கடைசியில சொல்றேன், முதல்ல அச்சுதாய நமஹதான் சொல்றேன். ஏன் சுவாமின்னார், யார் அவர் நமஸ்காரம் பண்றாளோ, யார் அவர் பேரை சொல்றாளோ அவளை நழுவ விட மாட்டார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் நம்ம மனசை விட்டு போகாது. ஆகியால் ஆச்சாரியேபியோ லப்த சுசூக்ஷ்ம அவரை அறியணும்னா நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னு வைராக்கியம் வேணும். விஷயங்கள்ல ஆசை இருக்குமே, ஆனால் இது வேணும் அது வேணும் அதை அடையணும் இது அடையணுங்கிற ஆசை இருக்கிற பரியந்தம் நாம் வேதாந்தத்தை கேட்கறதோ பகவான நாடவோ போக போறது இல்லை. அப்படி போனாலும் ஒரு 2 செகண்ட் அப்படி போயிட்டு வந்துடுவோம். அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், என்ன ஆச்ச பகவானுக்கு பிரதட்சணம் பண்றதுக்கான இல்ல வடை வாங்கிட்டு வர்றதுக்கு. விவகாரம் என்ன? அதுல அவரோட தீவிரமான அபிப்பிராயம் இல்லை. அதுக்காக நம்ம வந்து நாஸ்திகால்னு சொல்லல, ஆஸ்திகால் தான். இருந்த போதிலும் நமக்கு மற்ற விஷயங்கள்ல எப்படி எவ்வளவு பற்றுதல் இருக்கோ அந்த பற்றுதல் பகவான் இடத்துல வரமாட்டேங்கிறது. எப்ப கேட்டாலும் டைம் இல்லை சார் அப்படிங்கிறான். மற்ற எல்லாத்துக்கும் சமயம் இருக்கு இல்லையோ? அது காரணம் என்ன? வைராக்கியம் வரல. நம்ம இதுதான் வசதி எனக்கூடியதான தீவிரமான எண்ணம் வரலை. அந்த தீவிரமான எண்ணம் வரணுமையானால் உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் அவ்வளவு நிஜமாக சந்தோஷத்தை நமக்கு தராது. இவைகள் எதுவும் இருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. டிவி இருக்கு, சோஃபா இருக்கு, அது இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லாம் தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனா அவைகள் எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. சாஸ்வதமான ஒரு இன்பம், சாஸ்வதமான ஒரு சுகம் எது கொடுக்கும்? பகவானுடைய அனுகிரகம் தான். அப்படின்னு ஒரு நிச்சயம் வரணும் மனுஷனுக்கு. அந்த வைராக்கியம் எப்ப வருது? எல்லாம் ஒடிஞ்ச பிறகு வருது. ஒரு 70 வயசுல வந்தா அப்ப பிரயோஜனம் இல்லை. சின்ன வயசுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்ல பாதையில சின்ன வயசுலயே போகணும். அதனால அந்த வைராக்கியம். சில பேர் சொல்ற மனசு அலபாயுது சார், எங்கேயும் நிக்க முடியல, அது எப்படி நிறுத்துறதுன்னா, மனசை பார்த்தா தானே நீங்க அதை எப்படி நிறுத்த முடியும்னு சொல்றது. ஒரு நாய் இருந்தா அந்த கயிறை போட்டு கட்டி விடுறேன். அதே போல மனசுன்னு நீங்க பார்த்தேன்னா அது ஒரு இடத்துல கட்டி போட்டுடலாம். எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆபாத தலமஸ்தகா, உள்ளங்கால்ல இருந்து உச்சிக்குழி வரைக்கும் மனசு ஓடிட்டே இருக்கு. அது எப்படி நீங்க பிடிக்க போறேன்? பிடிக்க முடியலையே. அர்ஜுனனே கேட்டான், மனசை நிறுத்துனார் பகவான் கிருஷ்ணன். அர்ஜுனன் கேட்கிறார், சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். நான் பிடிக்கணும், மனசை நிறுத்தணும் நிச்சயமாக முயற்சி பண்றேன். ஆனா அது பிடிக்க மாட்டேங்கிறது, நிக்க மாட்டேங்கிறது, ஏமாத்திட்டு போறது. பிரமாதி பலவத்ரிடம், என்னை விட பலவசாலியா இருக்கு, நான் வேணான்னு நிறுத்துன்னு சொன்னாலும் ஓடுறதே அது. அதை நிறுத்துறது நடக்காத காரியம் மாதிரி தோன்றதேங்க. பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆமான்ட்டேன். சொல்றார், ஆமா கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், சந்தேகமே இல்ல. இருந்தாலும் அசம்சயம் அர்ஜுனா மனோ துர்நிகிரகம் சலம், சந்தேகமே இல்லை. ஆனா அதுக்காக அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லாத. அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிரஹ்யதே, அதுக்காக விடாமுயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நீ விடாமுயற்சி பண்ணிட்டே இருந்தா மனசை நிறுத்தலாம். ஒரு இடத்துல நிறுத்தலாம். ஒரு ஸ்வரூபத்தை விஸ்வதாசனம் அப்படி விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத்ரகு ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் அந்த பகவானுடைய நாமாவே பகவானுடைய உருவமே மனசுல இருக்கா போல ட்ரை பண்ணலாம். நீங்க கஷ்டம் இல்ல, ஒரே நாளே வராது. அதுக்காக ஒரு 6 மாசம் அது வேற இடத்த நிறுத்திவிட்டு இந்த நாமா சொல்ற பரியந்தம் போட்டோவை தான் பார்த்துட்டு இருப்பேன், வேற எதையும் பார்க்க மாட்டேன், வேற எந்த எண்ணமும் என் மனசுல குறுக்கிட முயற்சி பண்ண மாட்டேன், வேற எதுவும் வரப்படாது, இதையே நினைச்சுட்டு இருப்பேன். இந்த 15 நிமிஷம்
அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்து இடையாலும் கொஞ்ச நாளைக்கு தானா வந்துடும், மனசு அடங்கும். மனசை அடக்கிறதுக்கு வழி என்ன? அபியாசேனது கௌந்தேயா வைராக்கியனது கிருக்கியதே. வைராக்கியத்துடன் மற்றவைகளை எண்ணாமல் இருந்து கொண்டு அதுக்கே பிராக்டிஸ் பண்ண வந்துடும். அதான் சொல்றார், வைராக்கியேன அபியாச பலச்சைவ திரடிம்னா. திரடிம்னா நல்ல திருடமாக அபியாசம் பண்ணலையானால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த அபியாசத்தினால மனுஷனுக்கு வரக்கூடியது பக்தி. பக்தியா பக்தி எப்ப வரும்? நிச்சயமாக இவரே உயர்ந்தவர், இவரால் தான் எனக்கு நல்லது ஏற்படும், அவரைத்தான் நான் சரணாகதி அடையடும், அவரையே மனதில் கருதுவேன் எனக்கூடியதான விடாமுயற்சி இருக்க இதான் பக்தி. சாபரானுரக்தி ஈஸ்வரே அப்படின்னு பக்தி சூத்திரங்கள் சொல்றது. இப்படி நீங்க முயற்சி பண்ணிட்டேன்னா பக்தி வர்றது உங்களுக்கு. இந்த பக்தி என்ன பண்றதுன்னு மோட்சத்தை ஒரு பெட்டியில கொண்டு வந்து கொடுத்துடுறதா? என்ன பண்ணும் பக்தி? ஐகாக்கிரியம். பக்தினால வரக்கூடியது ஏகாகிரதா, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். மனசு சித்தமானது ஏகாகிரத்தை அடைகிறது. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட வேதாந்தங்கள் ரொம்ப நல்லா புரிகிறதுன்னு. திருஷ்யதேது அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபி கட்டோபனிட சொல்றது. ஸோ நாம வேதாந்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், கேட்டு அப்படியே மனசுல வச்சுக்கணும். அப்படின்னு சொன்னா எப்படி வேணும்? மனசு ஏகாகிரம், அட்டென்டிவ் மைண்ட் வேணும். அந்த மைண்டுக்கு அட்டென்ஷன் யார் கொடுக்கிறா? இந்த பக்தி கொடுக்க. பக்தி என்ன பண்றது? பகவத் பக்தி. பகவானுடைய சரணாரவிந்தத்துல செலுத்தப்பட்டதான மனசு இங்கும் அங்கும் செல்லாமல் ஓரிடத்துல நிற்க வழிபடுகிறது. அப்பொழுது நீங்க குரு இடத்துல வேதாந்தம் கேட்டலையானால் அந்த வேதாந்தம் அந்த நன்ன பதிஞ்சு போறது. பக்தியா ஏகாக்கிரியான பராஹா. அது மட்டும் இல்ல, ஏகாக்கிரமாக தெரிஞ்சுட்டு இருக்கல. வேதாந்தமானது எப்படின்னு மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்ல வேதாந்தம். இது கேட்க கேட்க என்ன பண்றதுன்னு கேட்காத பொழுதும் இது ஞாபகம் வருது. மீதி பொருள் அல்ல, அது கேட்கும் பொழுது அதை நினைக்கும் பொழுதுதான் அது ஞாபகம் வரும். பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எக்கனாமிக்ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அது படிக்கிற காலத்துல அது கரெக்டா தோணும், வீட்டு வேலை செய்யறப்ப அது மறந்து போயிடும். வேதாந்தம் எப்படின்னு அது மட்டும் இல்ல, எதை பார்த்தாலும் எது வந்தாலும் இந்த ஞாபகம் வரும். ஏன்னா இதை அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். ஓஹோ அது சொன்னார் அல்லவா, இது சொன்னார் அல்லவா, இப்படி சொல்றது அல்லவா, இதேதான் ஞாபகம் வருது. இது என்ன ஆறுது? மனனம். மனநானந்தரம் தியானம். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா தியானம். வேற நீங்க தியானத்துக்காக வரைக்கும் கண்ண மூட்டு ஒரு இடத்துல உட்காரணும்னு சொல்லல. இது பண்ணிட்டே இருந்தாலும் உங்க பக்திய அதுக்கு அழைச்சுன்னு போகுது. பக்தியானது ஏகாகிரத்தை கொடுத்து ஏகாகிரதையினால மனனமும் தியானமும் பண்றது. பக்தியைகாகிரிய தியான பராயம் விது. இது ஆனபரம். அந்த தியானபரால் என்ன பண்றாரு? எம் விது, அந்த பரமாத்மாவை அறிகிறார்கள். அறிவதுன்னு எப்படி? நாம் கண்ணால குடத்தை பார்த்து அறிகிறா போல இல்ல, ஒரு பொருளை பார்த்து ஓஹோ இது பொருள்னு பார்க்கிறா போல இல்ல. இதயத்தில் அவரை நாம் பார்ப்போம், நம்ம இதயத்தில் தானா தோடுவார். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அதான் சாட்சாத்காரம்னு சொல்றது. அப்படி பக்தி ஐகாகிரிய தியானபராயம் விதுரீஷம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. அப்படிப்பட்டவர் அவரை உங்க இதயத்துல நீங்க பார்த்த மாத்திரத்தினால் என்ன ஆறுதுன்னு, இனிமேல இந்த சம்சாரம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. சம்சாரம்ங்கிற இருட்டானது, இந்த துன்பங்களானது உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது பாட்டுக்கு அது இருக்கும். உங்களுக்கு அதோட ஒரு பயமும் இல்ல, ஒரு கவலையும் இல்ல, அது நம்மளை ஏதாவது பண்ணிவிடும்னு ஒரு விவகாரம் இல்ல. அது பாட்டுக்கு அது இருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம். நமக்கு அதனால ஒரு துன்பமும் இல்லாத நிலையை நாம் அடையலாம். அப்படிப்பட்டதான பரமாத்மா மகாவிஷ்ணு, அவரை நமஸ்காரம் பண்றேன். ஈடே ஆச்சாரியாபியோ லப்த சுசூக்ஷ்ம அச்சுத தத்வா வைராக்கியேன அபியாச பலச்சைவ திரடிம்ன பக்தியைகாக்ரிய தியானபராயம் விதுரீஷம் தம் சம்சாரத்வந்ததி விநாசம் ஹரிமேடே. இப்ப இது வரைக்கும் தியானபராகான்னு சொல்லியிருக்கேன். இந்த தியானத்தை எப்படி பண்றது? முதல்ல என்ன சொன்னேன்? வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தேன்னா கேட்கறது மனசுக்கு வரும், மனனத்தை கொடுக்கும். மனனமே கொஞ்ச நாளைக்கு தானா தியானம் ஆயிடும். தியானமான பிறகு
சாட்சா்காரம் வந்துடும். இது ஒரு ராஜ வழி. இதுக்கு நான் சொல்லக்கூடியது ராஜயோகம்னு பேர். சில பேர் ஹடயோகம் பண்ணணும்னு நினைக்கா. ஹடயோகம் பண்றதுன்னா என்ன? யோகங்களானது 8 விதமா இருக்கு. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. அப்படி யமங்கள் நியமங்கள் இது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சுதான். ஆனா ஆசனத்திலிருந்து, ஆசனம்னு கீழே உட்கார்ந்துட்டு பத்மாசனமோ ஸ்வஸ்திகாசனமோ ஏதோ ஒரு ஆசனம், அர்த்த பத்மாசனமோ இதை ஒன்று போட்டுண்டு நேரா முதுகு நேரா வச்சுட்டு கழுத்தம் தலையும் நேரா ஒரு லைனா இருக்கா போல வச்சுட்டு 2 புருவங்களுக்கு நடுவுல கண்களை வைத்து நிறுத்தி, நாசாக்கிரம் அவலோகைன்னு மூக்கு நுனியில கீழே பார்க்கப்படாது, 2 புருவங்களுக்கு நடுவுல பார்க்கணும். எதற்காக அப்படி? அதுவா, நீங்க கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணீங்கன்னா ஆனந்தமா தூக்கி போயிடுவேன்னு. இந்த மனசு என்ன பண்றது? லயே சம்போதயே சித்தம். அது என்ன ஆகுனா கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துன்னா வேற எதுவும் கொடுக்கலன்னா ஆனந்தமா கொரட்டை விட ஆரம்பிச்சிருவார். அந்த மனசானது எப்ப நீங்க நல்ல வழிக்கு வேணும் போறல அப்ப தூக்கத்துக்கு போயிடும். எப்ப நமக்கு தூக்கம் வேணும்னு நீங்க சிரமமா இருக்க, உடம்பு சிரமமா இருக்க, நீங்க படுத்துக்கணும் தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வரதில்லை. இந்த பக்கம் போறலாம் அந்த பக்கம் போறலாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப என்ன? அந்த மனசுக்கு அது இஷ்டமானப்பதான் தூங்கும், உங்க இஷ்டமா தூங்காது. அது என்ன பண்றது? நீங்க தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தேன்னா தானா தூங்க போயிடும். சரி, அதுக்காக கண்ணை திறந்து வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், எதிர்க்க இருக்கிற பொருள் எல்லாம் உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை வெளியில அழிச்சுன்னு போயிடும். பொருளா என்ன பண்றத பறிக்கிறது. சொல்றீங்கல்ல, இந்த கண்ணை பறிக்கிறதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, கண்ணை பறிக்கிறது அப்படிங்கிறாலும் இல்லையா? அப்ப நினைச்சு உள்ள இருக்கிற கண்ணை வெளியில அழிச்சுன்னு போயிடும். அது மட்டும் போனா பரவாயில்ல, கூட உங்க மனசையும் அழிச்சுன்னு போயிடும். ஆகையால் இந்த 2ஐயும் தவிர்க்கிறதுக்காக தூக்கமும் வரப்படாது, மனசும் வெளியில போகப்படாது. அதுக்காக என்ன பண்ணணும்? 2 புருவங்களுக்கு நடுவுல கண்களை பாருங்கள். பாதி கண் அப்படி திறந்து அப்படி பார்க்கறது. இப்படி பார்த்தேன். ஆனால் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அபியாசம் வேணும். அதற்காகத்தான் அங்க குங்குமம் வைக்கிறது. சாதாரணமாக புருவங்களுக்கு நடுவுல ஒரு மார்க் வச்சுக்கிறாள் ஸ்திரீகளோ குமான்களோ. அது எதற்காக? இந்த தியானம் கிட்டணுங்கிறதுக்காகத்தான் வச்சுட்டு இருக்க. இப்படி பிராணாயாமம் முதல்ல இங்க, அதற்கு பிறகு ஆசன பிராணாயாம. பிராணாயாமம் பண்றது என்ன? பிராணாயாமாத்தேனான் ஞானேன அனீஸ்வரான் குணானு. ஒரு பிராணாயாமம் பண்ணேன்னா சில பாபங்கள்லாம் போறது. பிராணாயாமம் எப்படி பண்றது? எல்லோரும் பண்ணலாமா? இப்படி எல்லாம் கேள்வி வருது. எல்லோரும் பண்ணலாம், ஆனா அந்த பிராணாயாமம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மூக்கு வழியாக ஒரு மந்திரம் சொல்ற வரைக்கும் அதை இழுக்கணும். அதுக்கப்புறம் அதே மந்திரத்தை 4 தரம் சொல்ற பரியந்தம் காத்த உள்ள நிறுத்தணும். பிறகு இன்னொரு மூக்கு வழியாக 2 தரம் சொல்ற வரைக்கும் அதே மந்திரத்தை சொல்ற பரியந்தம் இந்த பக்கம் விடணும். இந்த 3ம் சேர்த்தா இதுக்கு ஒரு பிராணாயாமம்னு பேர். பிராணாயாமம்னு என்ன அர்த்தம்? பூரகம் காத்த உள்ள இழுக்கிறது, கும்பகம் உள்ளேயே காத்த வைத்துக் கொள்றது, ரேச்சகம் இன்னொரு பக்கமாக காத்த விடுறது. மறுபடியும் பண்றப்ப அந்த எந்த பக்கம் விட்டீங்களோ அந்த பக்கத்துல இருந்து காத்த இழுக்கணும். இப்படி 3 பிராணாயாமங்கள் பண்றது, 5 பிராணாயாமங்கள் பண்றது, இவைகள்லாம் இருக்கு. பிராணாயாமத்தையே பண்ணிட்டு இருக்கிறவாளும் இருக்கா சில பேர். நமக்கு இதெல்லாம் சிரமம் இல்லாமலே வரணுங்கிறத சந்தியாவந்தனத்துல 3 பிராணாயாமங்கள் சொல்லிவிட்டா. முதல்ல ஆரம்பத்துல ஒரு பிராணாயாமம், அர்க்ய பிரதானம் பண்ற பொழுது ஒரு பிராணாயாமம், காயத்ரி மந்திர ஜபம் பண்ணும் பொழுது ஒரு பிராணாயாமம். என்ன சுவாமி, இது தெரியாமலேயே நீங்க பண்ணிட்டு இருக்கோ. இந்த பிராணாயாமம் பண்றதுனால என்ன ஆச்சுன்னா, பிராணாயாமத்தேனான் மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் விடுபட்டுகிறது. இது சாதாரணமாக பாபம் போறதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆயுர்வேதம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த கும்பக பிராணாயாமம் பண்ணினையானால் அது வரைக்கும் அந்த லங்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளோட் ஆகி இப்படியே நிக்கிறது பார்த்தீங்களா ஃபுல்லா. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கக்கூடியதான ஈரப்பச போறது. அப்ப அதுல இருக்கும் பொழுது நமக்கு சாதாரணமாக இந்த கபம் கட்டுறது பார்த்தீங்களா அது குறைஞ்சு போயிடுமா சாதாரணமாக. அப்ப என்ன பண்றது? இந்த பிராணாயாமங்கிறது டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணினா தானே பிராணாயாமம். சந்தியாவந்தனம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் பிரயோஜனங்கள் இருக்கு அப்படின்னு.
இந்த பிராணாயாமம் பண்ணினா பிராணஸ்ய ஆயாமஹா, பிராணனை இழுக்கிறது, நீளமாக ஆக்கிறது. சாதாரணமாக நீங்க மூச்சுக்காத உள்ளையும் வெளியில ஒரு ஸ்பீட்ல போறது, அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறேன்னு பார்த்தா அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பிராணமானது ஒரு மனுஷனுக்கு இத்தனை மூச்சு காத்துன்னு தீர்மானமாயிருக்கு. பிராரப்த கர்மா எப்படி இருக்கு? மூச்சு காத்து கணக்கில் இருக்கு. 60 வயசு 80 வயசு 95 வயசுங்கிறல இந்த பிராணாயாமம் பண்ணிட்டே இருந்தீங்களேயானால் என்ன ஆறுதுன்னு அது வரைக்கும் நீங்க இருக்கணும். அதுக்காக தான் பிராணாயாமம் லாங் லைஃபை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, சரீரத்துக்கு ஒரு தார்த்தியத்தையும் கொடுக்கறது. பிராணாயாமம் பண்றவாள்லாம் சரீரம் திருடமா இருப்பா, வியாதிகள்ல அதிகமாக வராது. இப்படி பிராணாயாமம் பண்றார். பிராணாயா பிராணாநாயம் யௌமிதி சித்தம் ஹிருதி ருத்வா, அதுக்காக பிராணாயாமம் பண்ணி பிறகு என்ன பண்றார்? ஓமிதி சித்தம் ஹிருதி ருத்வா, ஓம் எனக்கூடியதான மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பிராணனை மனசை ஹிருதி ருத்வா இதயத்துல நிறுத்தி, இந்த ஓம் எனக்கூடியதான அக்ஷரம் சாதாரணமாக சன்னியாசிகள் தான் உபாசனம் பண்ணணும்னு சொல்றான். ஆனா ஓம்ங்கிறது நம்ம தனியாக ஜபிக்கிறது இல்ல. ஆனா இப்படி பிராணாயாமம் பண்ணும் பொழுது பண்ணலாம். எல்லோரும் பிராணாயாமம் பண்ணலாம், ஸ்திரீகள்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். ஏதோ அந்த பிள்ளையாண்ட சந்தர்ப்பத்துல வேண்டாம்னு சொல்றாங்க, மீதி சமயத்துல எல்லாரும் பண்ணலாம். இந்த பிராணாயாமம் பண்ற காலத்தில் ஓம் எனக்கூடியதான ஒரு வார்த்தையை சொல்லி மனசை இதயத்துல நிறுத்தோ. மனசை எங்கேயும் நிறுத்தலாம். மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர அநாகத விசுத்திய ஆக்யாதி சக்கரங்கள்ல எங்கெங்கே நிறுத்தலாம். ஆனா அநாகத சக்கரத்துல இதயத்துல நிறுத்தோ. இதயத்தை நினைங்கோ. இதயத்தை மனசை நிறுத்துங்கன்னு மனசை என்ன கண்டுக்குட்டியான இதயத்துல கட்டி போடுறதுக்கு இல்ல. அப்ப இதயத்தை தியானம் பண்ணுங்க. அவ்வளவு நம்ம இதயத்தை கேட்ட அப்படியே இருக்கா போல தியானம் பண்ணுங்க. பிராணாயாமை பிராணாயாம் ஓமிதி சித்தம் ஹிருதி ருத்வா, மனசை ஓம் என்று சொல்லிக்கொண்டே இதயத்துல நிறுத்தி. அந்த ஓங்காரத்துக்கு என்ன மகிமை இருக்கு? எல்லா வேதங்களும் ஓங்காரத்துல இருந்து வந்தது. யோ வேதாதோ ஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா, ஓங்காரத்துலதான் வேதங்கள் வந்திருக்கு. ஓங்காரத்துலதான் வேதங்கள் தனிச்சு நிக்கிறது. எல்லா தெய்வத்தினுடைய ஸ்வரூபமும் ஓங்காரம் தான். ஓங்காரத்துடைய அர்த்தமா இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த ஓங்காரத்தை மனசுல நினைங்கோ. சரி. ஹிருதி ருத்வா நான்யத் ஸ்மிருத்வா தத்புனரத்ரைவ விலப்யா, நான்யத் ஸ்மிருத்வா இதே நினைச்சுண்டு பால் ஸ்டவ்ல வச்சிருக்கேனே பொங்கி போயிட்டு போறது, வீடு கதை ஓடி வச்சிருக்கேனா இல்லையா, அவளுக்கு டெலிபோன் பண்ணுமே மறந்து விட்டேனே பண்ணணுமா வேண்டாமா, இந்த எண்ணங்கள்லாம் வேண்டாம். அப்புறம் வச்சுங்க. உங்களுக்கு எண்ணவே படாதுன்னு சொல்லல, இந்த சமயத்துல வேண்டாம். நான்யத் ஸ்மிருத்வா, இது எதற்கு? இன்னொன்னு நினைச்சலையானால் மனசு அங்க நிக்காது. நினைச்ச மாத்திரத்தினால் மனச ஓடி போயிடுறது. ஆகையால் நான்யத் ஸ்மிருத்வா தத்புனரத்ரைவ விலப்யா, இது ஒண்ணு. இந்த மனசுல வேற ஒரு எண்ணம் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மனசானது தானா லைட்டு போயிடும். அந்த மனசுக்கு ஒரு சுபாவம் என்ன? எப்பொழுதும் அசைஞ்சுட்டே இருக்கணும். எப்பொழுதும் இங்கும் அங்கேயும் எதோட பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு தீனி கொடுக்கல தானா கீழே வந்துடும். அதான் அந்த மனுஷன் சுபாவம். அதுக்காக என்ன பண்ணணும்? நீங்க அதை வேற ஒண்ணும் நினைக்காம ஒன்னையே நினைக்க வச்சோம்னா தானா தூக்கி விடுறது. விலாப்பியா தற்புனரத்ரைவ விலாப்பியா, இது பிராக்டிக்கலா சொல்றாரு பாருங்க ஆச்சாரியர். நீங்க என்ன பண்ணணும், எப்படி நாம தியானத்தை பண்ணணும், தியானம் பண்றது எப்படிங்கிறது. அப்படியே மெடிடேஷன் கிளாஸ்ங்கிறது லைட் ஆஃப் பண்ணி விட வேண்டியது, ஓமனு கண்ணை மூடி உட்கார வேண்டியது, எப்ப லைட் போடுவாளான்னு பார்த்துட்டு இருக்கிறது நடக்காது, தெரியாது. டாக்டர் கண்ணுல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னா கண்ணை டைலைட் பண்றேன்னு ஆரம்பிச்சு மருந்து போட்ட கண்ணை மூடுமா, அப்பதான் கண்ணை திறந்து பக்கத்துல யாராவது இருக்காருன்னு பாக்குறான். என்ன டைம் ஆச்சுன்னு 4 தரம் பாக்குறான். என்ன சுவாமின்னு, எது பண்ணாதேன்னு சொன்னா அதை பண்றது வழக்கம். மனுஷன பிராயோ நேதி ஸ்ருதி விஷயதா விஸ்வ மாதுரிய ஹேது, எதை வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பண்ணத்தோணும். அதான் மனசனுடைய சுவாவம். இப்ப என்ன சொல்லிருக்கேன், வேற இது நினைக்காதீங்க. எதை நினைச்சோ ஓங்காரத்தை மட்டும் நினைச்சுண்டு இதயம் நடக்கிற இடத்துல மட்டும் பார்த்துட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா
கொஞ்ச நேரத்துக்கு இந்த மனசு என்னாச்சு தானா இருக்கிற இடம் தெரியல. இது வரைக்கும் மனசை இங்கே நிறுத்தணும் வேற ஒண்ணும் நினைக்கப்படாது நினைச்சல் என்ன ஆச்சுன்னு இப்ப அந்த நினைப்பும் போயிடுச்சு. நான் இதை பார்க்கணும், இதயத்தை பார்க்கணும், இதயத்தில் ஓம் என்று கருதலும் என்பதான நினைப்பும் போயிடுது. நினைப்பு போச்சுன்னு நினைப்பு போன பிறகு என்ன ஆச்சு சார்? நான் தூங்கி விடல, தூங்கல, தூக்கம் இல்ல. ஆனா என்ன ஆச்சுன்னு ஆத்ருஷிரஸ்மி திவிதுர்யம் ஆத்ருஷி நான் இருக்கேன், வேற ஒண்ணும் தெரியல, நான் மட்டும் தெரியல. தூக்கத்துல ஏதாவது தெரியறதோ? கட்டில படுத்துட்டு இருக்கேன், மேல ஃபேன் இருக்கு, பக்கத்துல தீர்த்தம் இருக்கு, கொசுவத்து எரியறது எல்லாம் இருக்கு. ஏதாவது நினைக்கிற தூங்குறப்ப இது ஏதாவது தெரியறதோ? உங்களுடைய சரீரம் தெரியறதோ, உங்களுக்கு மனசு தெரியறதோ, கை கால் தெரியறதோ? இன்னும் தெரியல. காலமுறை எழுந்துட்ட பிறகு அப்பாடா அப்படிங்கிறது. நன்னா தூங்கினேன் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் தெரிகிறது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படிதான். எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன, யாரை கேட்டாலும் அவ்வளவுதான். அப்ப என்ன, இந்த தூக்கத்துல உலகத்தை நாங்கள் மறந்தேள், உங்களை மறந்தேள், உலகத்தை மறந்தேள், ஒன்னும் புரியல. ஆனா இப்ப நான் சொல்ற இடத்துல சமாதியில பார்த்தேல, இப்ப என்ன ஆகும்னா மீதி எல்லாம் மறந்து போச்சு. தூக்கம் மாதிரியே உலகம் தெரியல, உங்க சரீரம் தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் ஆனப்புறம் வெளியில வந்த பிறகு ஆஹா நான் மட்டும் இருந்தேன். எப்படி இருந்தேன்? வெளிச்சம் மாதிரி. இந்த ரூம்ல வெறும் வெளிச்சம் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு நான் இருந்தேன் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் இருக்கும். அந்த நான் எது தோன்றதோ, ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, ஒரு தோற்றம், அதுதான் ஒழிக்கக்கூடியதான திருஷி திருஸ்வரூப அறிபவன். யார் இருந்தால் என் கண்ணு பார்க்குமோ, யாரால் என் காது கேட்கிறதோ, யாரால் என் உடம்புல எல்லா செயலும் நடக்கிறதோ அப்படிப்பட்டவன் நான். அது தெரிஞ்சுட்டு இருக்க, அது ஒழிக்கிறத. தூக்கத்துல எழுந்த பிறகு நான் இருந்தேன்னு சொல்றடா, நான் தூங்கினேன்னு சொல்றோம். யார் சொல்ல சொல்றவங்கள? நன்னா தூங்கினேன்னு எப்படி உங்களுக்கு தெரியறது? தூங்கினேன்னு எப்படி தெரியறது? தூங்கினது நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. பார்த்துட்டீங்களா? தூங்கலன்னு அர்த்தம். ஆனா எப்படி சொல்றேன்? ஒரு தோற்றம். அதே மாதிரியே நான் இருக்கேன்னு, நான் இருந்தேன்னு இல்ல, தூக்கத்துல நான் இருந்தேன், விட்டு இருக்கிறேன், இந்நேரம் நான் இருந்து கொண்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு தோற்றம் வருமா? என் தூக்கத்துக்கு சமாதிக்கு என்ன வித்தியாசம்னு கிளியரா சொல்றாரு. க்ஷீணே சித்தே பாத்ருஷிரஸ்மீதி விதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. இது எல்லாரும் அடையலாம். இதுக்கு ஏதோ வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும், அது பண்ணி இருக்கணும், அந்த இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் உட்கார்ந்தா பண்ணலாம், யாரா இருந்தாலும் பண்ணலாம், எல்லோருக்கும் இந்த அனுபவம் வரும். அப்படி இந்த பகவானை எப்படி பார்க்கறது? நீங்க சொல்ற பீதாம்பரமாகவும் மகர குண்டலங்களோடையும் ஆபரணங்களோடையும் அப்படி பார்க்காவிடிலும் இந்த நமக்குள்ள ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு இது ஒரு வழி. எப்படி? பிராணாயாமம் பண்ணுங்க, மனசை இதயத்திலேயே நிறுத்துங்க, வேற எதையும் எண்ணாமல் இருங்க. கொஞ்ச நேரம் இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு உங்க மனசு தானா மறந்து போறது, மறந்து போய் மனசே இல்லாத நிலை வருகிறது. அப்பொழுது நமக்கு நம்ம ஸ்வரூபம் தானா காணப்படுகிறது. அது தானா காணப்படுகிறதுன்னு கண்ணால பார்க்கல, ஆனா உணர்கிறேன். நமக்கு சுகம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ நமக்கு எப்படி தெரியறதோ அப்படி அந்த ஸ்வரூபம் நமக்கு தெரிகிறது. ஹரிமேடே. அப்படிப்பட்டதான சம்சாரத்து தாந்தத்தை போக்கக்கூடியவர் அவரை நினைக்கிறார். நமஸ்காரம் பண்றேன். ஓமித்யாத்மானம் யுஞ்சிதா ஓமித்யேவம் தியாயித ஆத்மானம் அந்யா வாசோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏகசேதோ. முண்டப்பட்டிருக்கிறது. ஓமித்யேததக்ஷரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன். பகவத்கீதை சொல்றது இல்லையா? இப்படி சங்கல்ப பிரபவான் காமன், எல்லாவற்றையும் யக்னான் சர்வான சேஷதா மனசைவ இந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததா சனை சனைருபரமேது பிருத்யா ருதி கிருஹீதயா. ஒரே தரம் மனசை இழுத்து கட்டிவிடாதுங்க, வேற இதையும் நினைக்க மாட்டேன், கண்ணை மூடி கட்டி விடுறேன் படாதிக்கா. சனை சனைருபரமேது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. இன்னைக்கு 2 நிமிஷம், நாளைக்கு 2 நிமிஷம், நாளைக்கு கொஞ்சம் ஒரு 2.5 நிமிஷம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சனை சனைருபரமேது புத்தியா திருதி கிரஹீதயா.
ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். மனச ஆத்மாவில நிறுத்தி வேற எதையும் வேற எண்ணம் வராமல் பார்த்து கொண்டு எவ்வளவு கிளியரா சொல்றது பார்த்துட்டு ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத் எதோ எதோ நிச்சரதி. இப்படி நீங்க ட்ரை பண்ணினாலும் மனசு அப்பப்ப டக்கு டக்குன்னு வெளியில போகும்னு. எதோ எதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ஆத்மன்யே ததஸ்ததோ நியம்யைதது ஆத்மன்யேவ வசம் நயேது. மறுபடியும் கொண்டு வந்து அங்கே வைங்கோ. இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கோ கொஞ்ச நாளைக்கு. நிச்சயமாக இந்த பரமாத்மாவை நீங்க பார்க்கலாம். பரமாத்மாவை பார்க்கக்கூடியதற்காக ஒரு வழியானது இந்த ஸ்தோத்திரத்தில் நமக்கு சொன்னார். பகவத்கீதையில விசேஷமாக சொன்னதான அம்சங்களை, உபனிஷத்துகள்ல அங்கெங்கே சொன்னதான அம்சங்களை சுலபமாக ஒரு ஸ்தோத்திரம் ஒரே ஸ்லோகம் நமக்கு சொல்லிவிட்டார். இப்படி சொன்ன பிறகு அடுத்த ஸ்லோகம் எம் பிரம்மாக்கியம் தேவமனன்யம் பரிபூர்ணம் கிருஷ்ணம் பக்தைர் லப்யமஜம் சூக்ஷ்மமதக்யம் ஜாத்வாத்மஸ்தம் பிரம்மவிதோயம் விதுரீஷம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேடே. எம் பிரம்மாக்கியம் தேவமனன்யம் பரிபூர்ணம். இந்த பிரம்மம் எனக்கூடியதான தெய்வம். நீங்க ஹரின்னு சொன்னேன், மகாவிஷ்ணுன்னு சொன்னேன். அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? பிரம்மம். உங்களுக்கு வேணும்னா எந்த அவதாரத்திலேயாவது வருவார். மத்திய அவதாரமோ கூர்மாவதாரமோ ராமாவதாரமோ. அதனால பகவான் இடத்துல நம்ம பக்தி செலுத்தினுமையால் அத்தனையும் வந்து சேரும். எந்த அவதாரமாவது எந்த உருவமாவது ஆதார பாவாக ரணதீரனாக ராமனை நீங்க பார்க்கலாம், இன்னைக்கும் பார்க்கலாம். பத்ராச்சல ராமதாஸ் சரித்திரம் பார்த்திருக்கல, தானேஷா பார்த்தாரோ இல்லையா? எப்படி சொல்றப்ப தெரியும். திருமசுவாமி பார்க்கலையா? பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். ஏன் அவர் நீங்க சொன்னதுமே உங்க பக்திக்கு மிச்சு அவர் ஒரு உருவத்தை எடுத்துட்டு வர அந்த அப்பப்ப வேண்டியதான ஒரு ஸ்வரூபத்தை அவர் எடுத்துட்டு வருவார். அந்த ஸ்வரூபத்தை பார்க்கலாம். ஆனால் அதை விட இனிமையாக சுலபமாக உங்க இதயத்துல நீங்க பார்க்கலாம் பிரம்மஸ்வரூபத்தை. எம் பிரம்மாக்கியம் தேவமனன்யம் பரிபூர்ணைஹி கிருஷ்ணம் பக்தைர் லப்யமன அஜம் சூக்ஷ்மமதர்க்கியம். அவருடைய ஸ்வரூபம் சூக்ஷ்மம், அத்தியந்த சூக்ஷ்மமானது. அதுக்கு கையும் காலம் இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் எல்லாம் ஆகாசம் போன்றதான ஒரு உருவம். ஒளித்தான், வெளிச்சம் தான். இந்த தீபம் இல்லாம வெறும் வெளிச்சம் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. சில ஊர்ல டியூப் லைட் வச்சிருப்பான், அதுக்கு மேல எல்லாம் கவர் பண்ணிடுவான், ஒண்ணு தெரியாது, வெறும் வெளிச்சம் தான் தெரியும். அது மாதிரி ஒரு ஒளி மட்டும் நமக்கு தெரிகிறது இதயத்துக்குள்ள. அது எப்படி ஒளி, எங்க வந்தது, எப்படி வந்தது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ஒளியில எல்லாமே தன் காரியத்தை பண்றது. கண்ணை பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாம் பண்றது இந்த ஒளியால பண்றது. இப்படி காந்த கல் இருக்கு, காந்த கல்லு பக்கத்துல ஒரு இரும்பு இருந்தது, ஆனால் ஒரு பின் இருந்தா தானா போய் ஓட்டுறத. அது என்ன இழுக்கிறதுன்னு நீங்க பாத்தீரா? எப்படி ஓட்டுறது? அதெல்லாம் சயின்ஸ் சார், உமக்கு தெரியாதுன்னா. உமக்கு மட்டும் தெரியுமா? சொல்லுங்க. அது போய் ஒட்டுறதுன்னு நானும் பாக்குறேன், நீரும் பாக்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கை வச்சு பாத்திடுவான், சொல்றான், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் காந்த கல்லானது இரும்பை எப்படி இழுக்கிறதோ அதே விதமாக உங்க மனசானது அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வரூபத்தை நீங்க அறியலாம். அத்தர்க்கியம், பியாண்ட் யுவர் லாஜிக். இது எப்படி இது ஆறுது, எப்படி தோன்றதுன்னு தெரியாது. எப்படி புலன்கள்லாம் தன் வசமாக்கி கொள்றதுன்னு தெரியாது. தம் சூக்ஷ்மம் தம் பிரம்மாக்கியம் தேவமனன்யம். அந்த பிரம்மமானவர் வேற எங்கோ இல்ல, நம்ம இடத்தான் இருக்கார், நம்ம தான் இருக்கார். அனன்யம், நம்மளை விட வேறானவர் இல்ல. பரிபூர்ணம், எங்க இருக்கார்? நம்ம தூங்கும் பொழுது நீங்க எங்க தூங்குறீங்கன்னா முழிச்சுட்டு இருப்போம், எஞ்சான் உடம்புல தூங்கிட்டு இருக்கேன், எஞ்சான் உடம்புல பார்த்துட்டு இருக்கேன். இப்பதானே காலில் தொட்டா 4 கையில தொட்டா 4, முதல் தொட்டா 4, தலையை தொட்டா 4. அவ்வளவுதான் உமக்கு தெரியுது. வெளியில எங்கேயாவது நான் சொல்லலாம், டேபிள தொட்டா 4 இல்லையே. நம்ம சரீரத்துக்குள்ளதான் நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். தூங்கும் பொழுது முழிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் எங்க இருக்க? நம்ம சரீரத்துக்குள்ளதான். வெளியில இருக்கிற பொருளை நான் யாரும் சொன்னால் அவன் பைத்தியம். வெளியில இருக்கிற பொருளை நாம் எப்படி சொல்றோம்? இது என்று சொல்லித்தான் பழகி இருப்போம். எந்த பொருளா இருந்தாலும் இது அதும்ப. கிட்ட இருந்தா இது, எட்டி இருந்தா அது. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தா அதுங்கிற, இப்ப இருந்தா இதுங்கிற. இது அதுன்னு சொல்வேன் தவிர ஒரு நாளும் நான் என்று சொல்ல மாட்டேன். நீ சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பொருளை, சரீரத்துக்குள்ள இருக்கிறது எதுவா இருந்தாலும் நான் சார். தோசை பாக்கெட் வச்சுட்டு இருந்தேன், சாப்பிட்ட பிறகு அதையும் சேர்த்து நான். ஏன்னா உள்ள இருக்க
உள்ள இருக்கிறதெல்லாம் நான் இப்படின்னு ஒரு வழக்கம். இந்த நான் எது வரைக்கும் இருக்க? எஞ்சான் உடம்புல தான் இருக்கு. அதுக்கு மேல நான் இருக்கோ இல்ல. இது முடிச்சுட்டு இருக்கிறதுனால ஜாக்கிரத நிலையில உங்களுடைய நான் ஸ்வரூபம். சொப்னத்துல என்னன்னு இந்த சரீரத்தை விட்டுட்டா, சொப்னத்துல என்ன பண்றேன் நீங்க? இந்த மாதிரி இன்னொரு சரீரத்தை கல்பனை பண்ணி அந்த சரீரத்துல காசிக்கு போறேன், அங்கே போறேன், இங்கே போறேன். அங்க போகும் பொழுது இந்த சரீரத்துல இருக்கோம், இந்த சரீரத்துக்கு என்ன ஆடுதுன்னு தெரியல, தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சரீரம் மட்டும் அது அப்படி போறது, நல்ல ட்ரெஸ் போட்டு குளிர்கா எல்லாம் போட்டு ஜம்மன் அங்கே போய் அதுல போட்டோ எடுக்க சொல்லி அதெல்லாம் பார்த்துன்னு வரேன். காலப்படிதான் போட்டோ இல்லைன்னு வச்சுங்களேன். அப்ப என்னாச்சு? முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல, தூங்குற காலத்துல இந்த சரீரத்துல நான் இல்ல, ஆனா இந்த சரீரம் மாதிரி ஒரு சரீரத்தை நீங்க பாக்குறீல, அந்த சரீரத்துல நான் இருக்குது. தூக்கத்துல என்ன ஆச்சு சார்? நான் இல்லைன்ட்டான். சொல்ல முடியுமா? தூக்கத்துல நான் என்கிறது இந்த சரீரத்துல தான் இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அதனால தானே கேட்கிறேன். உமக்கு தெரிஞ்ச நீங்களே முன்னாலேயே சொல்லிருப்பீல. விவகாரம் என்ன, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. தூங்கும் பொழுது நீங்க எங்க இருந்தீள்? உங்களுக்கு தூங்கும் பொழுது இந்த சரீரத்தினால ஒரு கட்டானது இல்லை, ஒரு லிமிட்டேஷன் இல்லை, பரிச்சேதம் இல்லை. தூங்கும் பொழுது உங்க ஆத்மா என்ன ஆச்சு? எங்க வியாபிச்சது. ஆனா முழிச்சு முழு டக்கர் இங்கதான் வந்துடுறதுன்னு. தூங்கும் பொழுது பரமாத்மாவோட ஒண்ணு ஆயிட்டேள். அதனால்தான் நான் இங்கு தூங்கினேன் என்று இல்லை. யாராவது கேட்டா எங்கே தூங்கினேன்னா, கட்டில தூங்கினேன், பெட்ரூம்ல தூங்கினேன், மெத்த மேல தூங்கினேன், எல்லா கதை சொல்றான். தான் இருக்கு. ஆனா தூங்கும் பொழுது எங்க இருந்து அப்படின்னு கேட்டு பாருங்க. அது என்ன சார் இருக்கு? தூங்கறதுக்கு முன்னாலேயே சரீரத்துல இருந்து தூங்கின பிறகு முழிச்சிட்ட பிறகு சரீரத்தான் இருக்கேன், நடுவில் தான் இருந்திருக்கணும். இந்த அனுமானம் எல்லாம் சொல்லாதீங்க. ஒண்ணு அனுமானம் வியபிச்சரிதம். அனுமானம் சரியா இருக்காது. சின்ன குழந்தை புது பெட்ஷீட் வேணுங்கிறது அது கொண்டு போயிடும். அம்மா என்ன பண்றா தெரியுமா? தூங்குற வரையும் புது பெட்ஷீட் போட்டு அது நல்லா தட்டி அதை தூங்க வச்சு, குழந்தை தூங்கினதுமே அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு விவகாரம் என்னடாச்சுன்னு மறுபடியும் காரம் ஒரு எழுப்பா அதை போத்தி வச்சு எழுப்பா. நடுவில் அங்க இருந்ததோ சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அனுமானம் எல்லாம் எப்படி சரியா வருமோ? அவ விவகாரம் என்ன? தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான லிமிடேஷனும் கிடையாது. இப்பவே தூக்கத்திலேயே இல்லையே. சமாதின்னு நான் என்ன சொன்னேன்? தூக்கத்துக்கும் சமாதிக்கும் இதே மாதிரி தான். ஆனா விவகாரம் என்னன்னு, நான் என்கிறது அறியாத நிலை தூக்கம், நான் என்கிறதும் அறிந்த நிலை சமாதி. அந்த நான் எனக்கூடியதான நிலையில இந்த சரீரத்தினால ஒரு லிமிடேஷன் உங்களுக்கு இல்லை. அதான் சொல்றார், கிறிஸ்தம் பரிபூர்ணம் எம் பிரம்மாக்கியம் தேவமனன்யம் பரிபூர்ணம். கிறிஸ்தம் இதயத்துல இதை பார்த்துட்டு இருக்கேள். பக்தையர் லப்யபஜம் சூக்ஷ்மமதர்க்கியம். இது யாரால பார்க்கப்படுகிறது? பக்தி இருக்கணும், சிரத்தை இருக்கணும். நான் இதை பார்ப்பேன் எனக்கூடியதான தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். பக்தி சிரத்தையோடு நீங்க பண்ண தொடங்கினீங்களேனால் நிச்சயமா பார்ப்பேன். வேற ஒண்ணும் இங்க வேண்டாம். உங்களுக்கு பக்தி சிரத்தையோடு இப்படியே முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் பார்க்கலாம். பக்தையர் லப்யமஜம் சூக்ஷ்மமதர்க்கியம். அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே, அது எங்கேயாவது பிறந்ததோ? எப்பொழுதும் இருக்கு. நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாலேயும் இருக்கு, தியானம் பண்ணினவரு இருக்கு, பார்த்தாலும் இருக்கு, பாராதார் போனாலும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கு, எங்கும் இருக்கு. சூரியன் காலமே உதிக்கிறார் சார், சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிட்டார். இப்ப சூரியன் இல்லையோ? இல்லையோன்னு இருக்கார். அது என்ன, நமக்கு மறைஞ்சு இருக்க. நீங்க எங்க இருக்கு? உங்க ஆத்துல இருக்கிறவளுக்கு நீங்க காணப்படுறோம் அங்க இல்ல. அதே மாதிரிதான் சூரியன் இன்னொரு இடத்துல இருக்கார், நமக்கு காணப்படாததுனால அவர் இல்லையே சொல்லப்படாது. அதே விதமாகத்தான் இந்த ஆத்மா இருக்க, எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஆத்மாவை சமாதியில பார்ப்பேள். எப்படி சமாதியை அடைகிறது? கவலைப்பட வேண்டாம், சொல்லிட்டேன் போல ஸ்லோகத்துல. அவ்வளவுதான். கிறிஸ்தம் பக்தைர் லப்யமனந்தம் அஜம் சூக்ஷ்மமதர்க்கியம் தியாத்வா ஆத்மஸ்தம் பிரம்மவிதோயம் விதுரீஷம். இவரை தியானம் பண்ணி, எப்படி தியானம் பண்றதுன்னு மறுபடியும் கேட்கப்படாது. கேட்டா பழைய ஸ்லோகம் வாசிக்கணும். தியாத்வா ஆத்மஸ்தம், நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அவரை தியாத்வா பிரம்மவிதோ எம் விது, இவரை தியானம் பண்ணினா அந்த பரமாத்மாவை தானா அடையறீர்கள், அறியீர்கள். எல்லா உபநிஷ
உபனிஷத்தும் இந்த ஸ்வரூபத்தை தான் சொல்றது. தமேவ தீரோ விஜ்ஞாய பிரக்ஞாம் குர்வேத பிராமணா. இத பண்ணுங்களேன். ஒரு 10 நிமிடம் வாயமோண்டு பேசாம பாருங்களேன் தினமும். மீதி 20 மணி நேரம் 50 நிமிஷம் பாருங்க. ஒரு விவேச்சனம் இல்ல. ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணிட்டு இருந்தா, மௌனமா இருந்தா, மனசை வேற எங்கேயும் செலுத்தாம இதயத்திலே நிறுத்தி பாருங்க. ஒருவேளை நின்றுடுதுன்னா 4 மணி நேரம் தூங்கினா எவ்வளவு எஃபெக்டோ அவ்வளவு எஃபெக்ட். ஒரு 10 நிமிஷம் மனசு நின்னுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 4 hours தூங்கினா எவ்வளவு எஃபெக்டோ அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. டைமே இல்ல, டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறான். இவன் டைம் மேனேஜ் பண்ணல, டைம் தான் இவனை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் டைம் இல்லைங்கிறான். வால்மீகியோ மகர்ஷிகளோ வியாசரோ இவ்வளவு புஸ்தகம் எழுதினார், ஏது டைம் அவருக்கு? அவன் உங்க மாதிரி ஜபம் பண்ணலையா? உங்க மாதிரி ஒன்றும் பண்ணலையா? அவளுக்கு ஏது டைமு? இப்படித்தான். ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணினேன்னா இனிமேல் தூங்கவே வேண்டாம். சரீரத்துக்கு அவ்வளவு ரெஸ்ட், மனசுக்கு அவ்வளவு ரெஸ்ட் கிடைக்கிறது. ஆகையால் இது பண்ணுங்க. ஆத்மஸ்தம் தமேவ தீரோ விஜ்ஞாய பிரக்ஞாம் குர்வீத பிராமண நனுத்யாயான் பகூன் சப்தான் வாசோ விக்லாபனம் ஹிதது அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே. அனன்யா சிந்தயந்தः மாம், என்ன மட்டும் நினைச்சுண்டு வேற எதையும் நினைக்காமல், யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நான் இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, எல்லாரும் தான் அலைஞ்சிட்டு இருக்கா. அலையாதவனும் சௌக்கியமா இருக்காதான், அலைஞ்சவனும் சௌக்கியமா தான் இருக்கான். உலகத்துல எப்படின்னு சில பேர் ஒரு வேலையும் பண்ணல சார், அவளுக்கு வாழ்க்கை நடக்கலையோ. உத்தியோகத்துல பாருங்க, 10 பேர் வேலை செய்வான், 50 பேர் சும்மா இருப்பான். அவனும் சௌக்கியமா இல்லையோ. அதுக்கு அவங்கள சும்மா இருக்குன்னு சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்றது? என்னாலதான் எல்லாம் ஓடுறதுன்னு கவலைப்படாதீங்க, வேலை செய்ய வேண்டி செஞ்சுட்டே இருக்கோம். அதுல டூ மச்சா அதுல ஈடுச்சிக்காதீங்க, அவ்வளவுதான் சாஸ்திரம் சொல்றது. ஆயால் தேஷாம் நித்யாபியுக்தாராம் யோகக்ஷேமம் வஹாம்யம் ஞானேனாத்மனி பத்யந்தி கேசிதாத்மானமாத்மனா ஞானேன ஆத்மனி பத்யந்தி. தியானத்தினால ஆத்மாவை பார்க்கிறார். ஆத்மனி மனதில் பரம்பொருளை பார்க்கிறாள், இதயத்துல பார்க்கிறார். எதனால? ஞானேன ஆத்மனி பத்யந்தி யோகேன கேசித் ஆத்மானம் ஆத்மனா, தன்னுடைய ஆத்மாவை பார்க்கலாம். ஆயால் அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அங்கே இல்லைங்க, ஒண்ணும் வேண்டாம். கண்ணை முழுண்டு ஆத்துல ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணி வாழ்க்கைக்கோ எல்லா ஸ்வரூபம் நீங்க பார்க்கலாம். பகவான உங்க இதயத்துல பார்க்கலாம். எம் பிரம்மாட்சம் தேவமனன்யம் பரிபூர்ணம் கிருத்தம் பக்தைர் லப்யமஜம் சூக்ஷ்மமதர்க்கம் த்யாத்வா ஆத்மஸ்தம் பிரம்மவிதோயம் விதுரீதம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. இப்ப சொன்னேனே அந்த பரமாத்மா அவர் பரிபூர்ணம்னு சொன்னேனே, எங்கும் வியாபித்துள்ளார் என்று பார்த்தோமே, அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? மாத்ராதீதம் ஸ்வாத்ம விகாசாத்ம விபோதம் கேயாதீதம் ஞானமயம் உபலப்தியம் பாவக்ராஹ்யம் அனந்தம் அனன்யம் ச விதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. மாத்ராதீதம், ஒரு அளவுக்கு அப்பாற்பட்டவர். நாம் முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சரீரத்துல நாம் இருக்கோம்னு நினைக்கிறோம். சரீரம் மட்டும் இல்லாம நான் உலகத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். உலகத்துல இருக்கிற ஊர்வம் எல்லாம் எனக்கு வேணும். எது வேணுமோ, யாராரு எதை சொன்னாலும் அதை பார்த்துட்டு இருக்கேன். இந்த டவுன்ல இருந்த பரவாயில்ல, கிராமாந்திரத்துல திண்ணையில உட்காருவார். யாரு தெருவுல போனாலும் அவரை கூட்டு பேசிட்டு என்ன ஏது ரொம்ப பேசிட்டே இருப்பான். விவகாரம் முழுக்க என்ன சுவாமினர், உலகமெல்லாம் உங்களுக்கு வேணும், பூர்வம் எல்லாம் வேணும். மனுஷனுடைய சுபாவம் அது. அதை நிறுத்தினாலே பாதி ஜெயிச்சாச்சு. யாரு எப்படி போனா என்ன, நம்ம விஷயத்தை நம்ம கவனிச்சு போன்னு நினைச்சாலே போறோம் பாதி. வீட்டுக்குள்ள இருந்தாலே இழிச்சுக்காம இருந்தாலே போறோம். செல்போன் வந்ததுமே யார் பண்ணினா, லைட் போட்டதுமே ஏன் போட்டீர், சின்ன விவகாரங்கள்லாம் கேட்கறது பாருங்க. எது உங்களுக்கு வேணும் அது உங்களுக்கு தானா வரும்னு ஒரு தைரியம் இருக்க வேண்டாமா? அது இல்ல, சாதாரணமாக மனுஷாளுக்கு இல்ல. ஆகையால் இப்படி கூடிய மட்டும் நம்ம தனியா இருந்து பார்ப்போம்னு ட்ரை பண்ணுறோம். அந்த உலகத்துல நீங்க உலகத்தோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு விஸ்வம்னு பேர் வச்ச. அதே மாதிரியே ஸ்வப்னத்துல என்னாச்சு, இதே மாதிரி ஸ்வப்னத்துல ஒரு உலகம், அதுல செஞ்ச அதை தயார் பண்ணிட்டு போறேன். இங்க இருந்து காசிக்கு போறது, ராமேஸ்வரம் போறது, குதிரை மேல ஏறி போறது, யானை மேல ஏறி போறது, இப்படி எல்லாம் ஸ்வப்னத்தை பாக்குறேன்.
அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? ரெண்டாவது ஸ்டேஜ், ரெண்டாவது மாத்திரை. ஸ்தூலமான பதார்த்தங்களை அனுபவிக்கிறது ஒரு நிலை, சூட்சுமான பதார்த்தங்களை வர அனுபவிக்கிறது ஒரு நிலை, நிம்மதியா இருந்தேன்னு ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஒரு நிலை. தூங்குறப்ப தூக்கம்னு வந்தால் சில பேருக்கு வருது இல்ல, நித்ரா பிமம சரி, தூக்கமே என்னடா கோபம் பண்றதுக்குன்னா சீதா தேவி. அப்ப அந்த தூக்கம்ங்கிறது தூங்குறது அபாடா நான் தான் தூங்கினேன் சார். அதே மத்தியானம் தூங்குறான் பார்த்தேடா, தூங்கப்படாதுன்னு அப்ப தூங்கினா அது ஒரு விசேஷம். சாஸ்திரம் சொல்றது மத்தியானம் தூங்க வேண்டாம். ஏன்? அது நல்ல உபயோகப்படுத்தலாமோ இல்லையா? இருந்தாலும் ஒரு நேரம் அப்படின்னு அப்படி படுத்து தூங்குறான் விவகாரம் முழுக்க. இந்த தூக்கம் தூங்கினவனு என்ன பண்றான்? நிம்மதியா தூங்கினேன் அப்படிங்கிறான், ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். 3 மாத்திரைகள், அகாரம் உகாரம் மகாரம். இந்த 3 மாத்திரைகளுக்கு அப்பாற்பட்டவர். என் நிலையில தூக்கம் இல்லையோ, எந்த நிலையில விழுப்பு இல்லையோ, எந்த நிலையில சொப்னம் இல்லையோ, எந்த நிலையாவது ஒரே மாதிரி இருக்கோ அப்படிப்பட்டவர் மாத்திராதீதம். இன்னது என்று சொல்லக்கூடியதான பதார்த்தம் இல்லை. கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். மாத்திரா ஸ்பர்ஷாஸ்த கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கயோ ஆகமா பாயினோ அனித்யாக சாந்தி திட்சஸ்வ பாரதா. மாத்திரா ஸ்பர்ஷாஸ்து பொறிகளும் விஷயங்களும் சேர்ந்ததனால் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். மாத்திராதீதம், கண்ணுக்கு அப்பாற்பட்டவர், காதுக்கு அப்பாற்பட்டவர், புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். மாத்திராதீதம் ஸ்வாத்ம விகாச ஆத்ம விபோதம். அவர் எப்படி சாட்சியாக தனியாக எல்லாத்தையும் இருக்கார். நீங்க எதை பண்ணினாலும் தனியா தனிச்சு நிக்கிறார் சார். அவர் கண்ணு விஷயத்தை பாக்குறதா, ஓஹோ பார்த்தேன்னு சொல், கண்ணு பார்த்ததுன்னு சொல்றாரு. உமக்கு காது ஏதாவது கேட்டதா, ஓஹோ காதால் இதை அறிந்தேன் அப்படின்னு சொல்றார். முதல்ல நான் இதை பார்க்கிறேன் ஒண்ணு, நான் இதை அறிகிறேன்னு ரெண்டாவது அறிவு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க பார்த்த பொருள் எல்லாம் நீங்க பார்த்தேன்னு கேட்டா தெரியறதோ இல்லையா? அது யாரு? ஸ்வாத்ம விகாச ஆத்ம விபோதம். நமக்கு எல்லா அறிவும் பார்த்ததான எல்லா பொருளுடைய அறிவையும் தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கார். இது இருக்கணும்னு இல்லைன்னா டக்கு டக்குன்னு நம்ம வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாயிடும். ஆத்துக்கு போனதுமே பெல் அடிச்சோம்னா உள்ள கதவு திறந்ததுமே மாமி வந்து யார் நீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கு மறந்து போயாச்சுன்னு. அப்ப என்னாச்சு? இதை மறக்காமல் நம்ம மனசுல ஆத்மா சொல்றதான் இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு செகண்ட்ல நடக்கிற ஆத்ம விபோதம். நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். பகவான் எவ்வளவு இந்த மனசுங்கிறது இல்லாத போயிடுதையானால் ஒரு பொம்மையாட்டம் இருக்க மனுஷனுடைய வாழ்க்கை. ஆத்ம விபோதம் ஏயாதீதம். அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? ஏயாதீதம், அறியப்படும் பொருள்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். தாங்கள் எதை அறிகிறீர்களோ, கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் நாக்காலையும் தோலாலையும் எதை அறிகிறீர்களோ அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கார். அறிவால் அவரை அறிய முடியாது, அவரால் தான் எல்லா அறிவும் அறியப்படுகிறது. அவர் இருக்க தொட்டு உங்க புலன்கள்லாம் வேலை செய்கிறது, பொறிகள் வேலை செய்கிறது, எல்லாம் அறிகிறேன். ஆனா இதனால அவரை அறிய முடியல சார். அறியக்கூடியதாக இருக்கமையானால் எண்ணிக்கையெல்லாம் பகவானை கட்டி போட்டிருப்பான். பாருங்க, துரியோதனன் வந்திருக்க பகவான் கன்சிலியேஷன் 2 விதம் வேண்டாம்பா அப்படின்னு 2 பேருக்கு ஒத்துமையா போயிடுங்க, ஒத்துமையா போயிடுன்னு எப்படின்னு கேட்கிறார். இல்ல தர்மபுத்திரர் சொன்னார் 5 கிராமம் கொடுத்தா போருமா, இவ்வளவு பெரிய பூமண்டலத்துல எல்லாமும் நீ வச்சுக்கோ. முழுமையா இல்லாம பாண்டவாளுக்கு சேர்ந்தது. பாண்டுபுத்திரன் தானே ராஜா, அவருடைய குழந்தைக்கு தானே போகணும். பாதி பாதின்னு பிரிச்சு கொடுத்தார். இப்ப என்னடா ஜனர் முழுக்க நீ எடுத்துட்டு இருக்க, ஒரு 5 கிராமம் கூட, அந்த 5 கிராமம் கூட ஸ்பெசிஃபை பண்ணிட்டார். இந்திரபிரஸ்தம் ஜெய பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயச்சதுரோ கிராமன் பஞ்சமம் கஞ்சி தேவது. இந்த 4 சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லை, எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான். அப்புறம் சேர்ந்து எதுக்காவது யுத்தத்துக்கு வந்துடும். இந்த பயமும் உனக்கு வேண்டாம். 4 மூலையில 4 கிராமம் இருக்கு, அதை கொடுங்க. 5வது கிராமம் உன் இஷ்டமா கொடு தர்மபுத்திரருக்கு. பாருங்க, அதனால சௌக்கியமா நீ ஆனந்தமா முழு ராஜ்யத்தை வச்சுட்டு நீ பண்ணலாம், ஆண்டு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்ன. தர்மபுத்திரர் துரியோதனன் பண்ண தெரியுமா? நான் பிடிச்சவனை கட்டுறான்ட்டான். விவகாரம் அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை கிட்ட கட்டிவிடுன்ட்டான். பரமாத்மா என்ன பண்ணார்? ரொம்ப பேர் கட்டணும்னு ட்ரை பண்ணினா யாருக்கும் என்னால கட்ட முடியாது, என்னுடைய உருவத்தை பாருன்னு காமிச்சார். பாருங்க,
நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யோர்தஹனோ முகமபி தஹனோ எஸ்ய வார்த்தேயமப்தி அந்த ஸ்வரூபத்தை காமிச்சாராம். அடுத்த க்ஷணம் நடுங்கி விடா. வேற ஒண்ணும் இல்ல, நமஸ்காரம் பண்ணினா டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டார். ஸ்வரூபம் மறைஞ்சு போச்சு. என்ன அஜயனர், என்ன அவ்வளவு சீக்கிரமா கட்ட முடியுமா? எங்க அம்மா என்ன கட்டணும்னு ட்ரை பண்ணினா சின்ன வயசுல, பெண்ணை திருட்டுட்டே ட்ரை பண்ணணும்னு கட்டினா உடம்பு முழுக்க வேத்து கொட்டிட்டு அப்படி ஓட வச்சேன் அம்மாவை. கடைசியில பார்த்தேன் அம்மாவை ஓட வைக்கலாமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு என்ன சரின்னு கை காணப்பட்டேன். கையால புடிச்சுட்டான். பக்கத்துல இருக்கிறவளை கூப்பிட்டு ஒரு கயிறை கொண்டாங்கிற. யாரு கொண்டு வந்தாலும் கயிறு குறைச்சலா இருக்கு, முடி போட முடியும் கரெக்டா வருதுன்னு. சுக்கரா வருது, முடி போட முடியல. இதை பெரிய கயிறை கொண்டா அதை இதோட முடி போடுன்னு எவ்வளவு போட்டாலும் முடி போடலைங்கிற சுக்காச்சாரியர். அவரை கட்ட முடியல. அப்படிப்பட்டதான் வந்த ஸ்வரூபம் யாதீதம், அறிவுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆனா ஞானமயம். அவர் எப்படி அறிவு உருவமாக இருக்கார், அறிவாக இருக்கார். அந்த அறிவாலத்தான் நாம் பொறிகளால் எல்லாவற்றையும் அறிகிறோம். அவர் அறிவாகத்தான் இருக்கார். ஞானமயம் உபலப்யம். அறிவுன்னு வேற ஏதோ திதிப்பார் அறிவு கருப்பார் அறிவுன்னு அந்த அறிவு இல்ல. உபலப்யம் நாம் நமக்குள்ள தோணுகிறது. நான் ஒரு தோட்டம், அவ்வளவுதான். பாவகிராக்கியம் அனந்தம் அனன்யம். ஆனா அவர் அறியறதுக்கு என்ன வேணும் சார்? பாவம் வேணும். பவானி பாவனா கம்ய அவாரண்ய குட்டாரிகா. பாவம் வேணும், எண்ணம் வேணும், தோற்றம் வேணும், பக்தி வேணும். அவரிடத்துல மனசை செலுத்தணும், அவரையே நினைத்துட்டு இருக்கணும். இதான் பாவம். பாவோ பாவனா. அவரையே மனசுல நினைச்சுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், நிச்சயமா இந்த ஸ்வரூபத்தை அடைய முடியும். அயல் பாவகிராக்கியம் அனந்தம் அனன்யம். எங்கும் வியாபித்திருக்கார், நம்ம கிட்டயே இருக்கார், நம்மளாவே இருக்கார். சவிதுரியம். இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை யார் அறிகிறார்களோ தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே மாயாதீதம் ஸ்வாத்ம விகாசாத்ம விபோதம் ஞேயாதீதம் ஞானமயம் உபலப்யம். பாவகிராக்கியமனந்தமனன்யம் ச விதோயம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. அப்படின்னு பகவானுடைய ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒரு 4 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.